ஃப்ரைடே ஈவினிங் ஹேர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு நல்ல பொண்ணு மாதிரி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்போட கிச்சனுக்குள்ளே போனேன். இன்றைக்கி எப்படியாவது செஞ்சே ஆகணும் அப்படின்றதுக்காக போனேன். என்ன பண்ண போனேன்னா தக்காளி ஊறுகாய் பண்ணேன். தக்காளி வாங்கி கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் ஆகிடுச்சு. எனக்கு டைமும் இல்லை, அதே மாதிரி கேஸும் வரல. சிலிண்டர் இல்லாமல் எங்கேருந்து போய் செய்கிறது, அதனால் செய்யாமல் வச்சுருந்தேன். அதுக்கு இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. டைம் இல்லைன்னா ஒர்க்குக்கெலாம் போகலைங்க, வீட்டில் தான் இருக்கேன். வேறு ஒரு ஒர்க் இருந்தது, அதனால் இதை செய்யாமல் இருந்தேன். இன்றைக்கி செஞ்சே ஆகணும்னு செஞ்சாச்சு. நான் 1.5 கிலோ தக்காளி எடுத்திருந்தேன். அதுக்கு ஒரு கை அளவு பூண்டு, 10-15 வரமிளகா, அப்புறம் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி, இதையெல்லாம் சேர்த்து பச்சையாகவே அரைச்சிக்கணும். இது 2 டைப்ஸாக பண்ணலாம். ஒன்று இதெல்லாம் வேக வச்சு அதுக்கப்புறமா அரைச்சும் செய்யலாம், இல்லைன்னா இப்படி பச்சையாகவே அரைச்சும் பண்ணலாம். எனக்கு இது தான் பெட்டராக தோணுது, அதனால் நான் இப்படியே செஞ்சுருவேன். இதுக்கு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் 2 போடணும். 1 ஸ்பூன் கடுகு, அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம். இது ரெண்டையும் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு கடாயில் ஒரு 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்புக்கு வெறும் கடுகு மட்டும் போட்டால் போதும். வேணும்னா நீங்கள் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க, ஆப்ஷனல் தான். எனக்கு கடுகு மட்டும்தான் ஓகே. கடுகு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஊற்றிடணும். கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிருக்கணும். நல்ல ஃபைனாக அரைச்சா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போது இதில் ராஸ்மில் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அதை கிண்டி விட்டுட்டே இருக்கணும், பக்கத்துலேயே இருக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் உப்பு, ட்ரை ரோஸ்ட் பண்ண பவுடர் அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். கொதித்து மேலையெல்லாம் தெறிக்குங்க, பார்த்து தான் பண்ணணும். அடுப்பு சுற்றிலுமே எல்லாமே தெறிச்சிடுச்சு. அதையும் கையோடு க்ளீன் பண்ணிட்டேன். நல்லா ட்ரை ஆகிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். 1 hour ஆகிடுச்சு. இது தோசை, இட்லி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கூடையுமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் நைட் டின்னருக்கு தோசை கூட வச்சு சாப்பிட்டோம். சூப்பராகவே இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.